Good morning students. Class 11th standard arts subject economics lesson second lesson consumption analysis. Today we will discuss about velocity of demand. Okay, first see the definition. The law of demand explains the direction of change in demand due to change in the price. It falls explain the rate of change in demand due to a given change in price. Velocity of demand explains the rate of change in quantity demanded due to given change in price. Elasticity of demand is therefore a technical term used by the economists to describe the degree of responsiveness of the quantity demanded for a commodity to a change its price. Stegner and Haight. Okay, elasticity of demand. ஒரு பொருள் அதாவது டிமாண்டினுடைய நெகிழ்வு அதுதான் வந்து எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது என்னென்னா நம்ம வந்து நெகிழ்வு முறைகளை வந்து ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகே, டெஃபினிஷன் பாருங்க. The law of demand explains the direction of change in demand due to change in price. ஓகே, எப்போ சேஞ்ச் இன் டிமாண்ட் அது என்ன சொல்றாங்க, ஒரு டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு சேஞ்ச் த பிரைஸ். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் ஏற்படும் பொழுது டெஃபினட்டா என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பிரைஸ்ல கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டு இருக்கும். ஓகேவா, இது என்ன பண்ணுது பாருங்க. இட் ஃபால் எக்ஸ்பிளைன் த ரேட் சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு த கிவன் change the price velocity of demand. Explain the change in quantity demanded due to given change in price. அதாவது இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் ஏற்படும் பொழுது கண்டிப்பா என்ன அப்படின்னா குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலா என்னவும் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா ப்ரைஸும் வந்து சேஞ்சஸ் ஏற்படுது. ஓகே, இந்த இதில் வந்து என்ன பண்ண முடியாது, எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸையும் நம்ம வந்து கொண்டு வர முடியாது. இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். ஓகேவா, இந்த ஸ்டேஜனரும் கேக்கும் அவருடைய பார்வையில் அவங்க என்ன இதை வந்து டெஃபினேஷனாக சொல்கிறாங்கன்னு பாருங்க. எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் தேர்ஃபோர் எ டெக்னிக்கல் டேர்ம் யூஸ்டு பை த எக்கனாமிஸ்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. யாரு? எக்கனாமிஸ்ட். என்ன யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. To describe degree of responsiveness of the quantity demanded for a commodity to a change in its price. ஓகே, அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டிகிரி ஆஃப், அதாவது அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா, அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம எப்படி மேக்ஸ்லாம் வந்து ஒரு டிகிரி அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலயும் என்ன சொல்றாங்க, டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் எ கமாடிட்டி டு எ சேஞ்ச் இன் பிரைஸ். ஓகே, நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து நம்ம வந்து இதுல கொண்டு வரோம். இதுதான் என்ன பண்ணுது, குவான்டிட்டியை டிமாண்ட் பண்ணுது. அதே மாதிரி கமாடிட்டியில வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வர்த்தகத்துல சேஞ்ச் இன் பிரைஸ், அந்த பிரைஸையும் வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணுது. இது யாருடைய டெஃபினேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அண்ட் ஸ்டேஜனர் அண்ட் ஹேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் us see the types of elasticity of demand. Okay, the elasticity of demand can be classified into 4 types. One is price elasticity demand, income elasticity demand, third one class elasticity demand, fourth one advertising elasticity demand. Okay, first one price elasticity of demand. The price elasticity of demand, commonly known as the elasticity of demand, refers to the responsiveness and sensitiveness of demand for a product to the changes in its price. Okay, and see the definition. EP equal to proportionate change in quantity demanded by proportionate change in price. So EP equal to delta Q by delta P into P by Q. So delta Q is equal to change in demand, delta P is equal to change in price, P is equal to original price, Q is equal to original quantity, and delta Q is one more formula. Delta Q is equal to Q1 minus Q0, and delta P equal to P1 minus P0. Q1 means new quantity and Q0 original quantity, P1 new price and P0 original price. Okay, the first okay elasticity of demand la pathீங்களா 4 types இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம். First one price elasticity demand, second என்ன சொல்றோம் அப்படினா income elasticity of demand, next cross elasticity of demand, fourth one advertising elasticity of demand. Okay, first one price elasticity of demand. The price elasticity of demand, commonly known as the elasticity of demand, so it's referred to the responsiveness and sensitiveness of demand for a product to the change in its price. Okay, price elasticity of demand வந்து
இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றோம்னா எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு தான் சொல்றோம். இது வந்து எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா பேசிக்கலி நான் முதல்லயே சொன்ன ரெஸ்பான்சிவ்னஸோட கம்பேர் பண்றாங்க. பிளஸ் என்ன பண்றாங்க சென்சிட்டிவ்னஸ், அதாவது நம்ம ஒரு கூட்ஸை வந்து இதுதான் காலங்காலமா நம்ம இதுதான் வந்து உபயோகப்படுத்துவோம் அப்படின்னா நான் வந்து மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் ஒரு அதிர்ஷ்டத்தையே இல்லை நம்மளுடைய சென்சிட்டிவ்னஸையே நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ற சில பேர்லாம் பார்த்தீங்களா அந்த வாஷிங் சோப் ஆஸ் வெல் அஸ் அண்ட் பாத்திங் சோப்லாம் பார்த்தீங்களா ஒரே குவான்டிட்டி தான் என்ன பண்ணாது அதே தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஒரே டைப் ஒரே பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல என்னன்னா அவங்களுடைய சென்சிட்டிவ்னஸை வந்து குறிக்குது. அப்போ இந்த சென்சிட்டிவ்னஸ் என்ன பண்ணுது டிமாண்டுக்கு ஒரு இதுதான் டிமாண்டாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க வேற ஒரு கூட்ஸை போய் இந்த கமாடிட்டி வேற ஒரு பொருளை நோக்கி என்ன பண்ண நுகர்வோர் வந்து போக மாட்டாங்க கன்சியூம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதான் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். அப்போ அந்த இடத்துல என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு சொன்னா கன்சியூமருக்கு ப்ரைஸ் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அவங்க வந்து இருக்காது. ஓகே, என்ன காஸ்டா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த கூட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அதை வந்து டிமாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுல என்ன பண்ண மாட்டாங்க அவங்கள வந்து அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா, அந்த ஆசிலேஷன் மைண்டட் பீப்புள் மட்டும்தான் என்ன பண்ணுவான் அதே மாதிரி மீடியம் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த ஈக்குவலான ப்ராடக்டை வந்து நோக்கி என்ன செஞ்சிருவாங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஓகேவா, ஸோ த ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் காமன்லி நோன் as the elasticity of demand refers to the responsiveness and sensitiveness of demand for a product to the change in its price. Okay, so proportionate change in quantity demanded by proportionate change in price. Okay, generally it is known as the EP. Okay, see the formula EP equal to delta Q by delta P into P by Q. So delta Q means what? Change in demand. Delta P equal to what? Change in price. P equal to original price. Q is equal to original quantity. So delta Q is one more formula. Okay, what is meant by delta Q அப்படின்னு கேட்டாம். delta Q க்கு என்ன ஃபார்முலா நீங்க ரைட் பண்ணணும் அப்படின்னா Q1 minus Q0. ஓகேவா, அதே மாதிரி delta P equal to என்ன P1 minus P0. இதெல்லாம் பாத்தீங்களா மேத்தமெட்டிக்ஸ் சம்ல வந்து வரும். நமக்கு இந்த சம் இந்த சாப்டர் எண்ட்ல இருக்கு. அப்ப நம்ம இந்த ஃபார்முலாலாம் என்ன பண்ண நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, so Q1 equal to what? New quantity and Q0 equal to original quantity. P1 new price and P0 original price. Okay, is the price elasticity of demand. Okay, next topic income elasticity of demand. Okay, second is the income is also a factor that influences the demand for a product. Hence the degree of responsiveness of a change in demand for a product due to the change in the income is known as income elasticity of demand. It is represented by EY. So EY equal to proportionate change in quantity. So demand for a product by proportionate change in income. For most of the goods, the income elasticity of demand is greater than 1, indicating that with the change in income, the demand will also change, and that too in the same direction. That is, more income means more demand and vice versa. Okay. Second, the types of demand, the types of elasticity of demand. Second one என்னன்னா income elasticity of demand. ஒரு income, ஓகே, ஒரு வருவாய் வந்து என்ன பண்ணுது ஒரு இன்கம் வந்து எப்படி வந்து இந்த டிமாண்ட்ல வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன் இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகே, த இன்கம் இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்கம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தட் இன்ஃப்ளூயன்சஸ் த டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட். ஓகே, நமக்கு வந்து இன்கம் ஏற்ற மாதிரி தான் ஒரு பொருளினுடைய டிமாண்ட் வந்து என்ன பண்ணும் கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, நமக்கு வந்து ரொம்ப நிறைய இன்கம் நம்மளுடைய அதாவது என்ன சொல்லுவோம் எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, எப்பயுமே ஒரு கண்ட்ரியில பாத்தீங்களா மக்கள் வந்து நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது என்னது அவங்க கிட்ட அவங்க எப்படியெல்லாம் வந்து பொருள்களை வந்து வாங்குறாங்க எப்படி வந்து ஒரு கூட்ஸை வந்து கன்சியூம் பண்றாங்கிறத வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அதான் மெஷர்மெண்ட், அதான் வந்து ஒரு அளவுகோல். ஓகே, இன்னைக்கு பீப்புள் வந்து இந்த கண்ட்ரியில இருக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. எப்படி நம்ம வந்து சொல்றோம் சேலம் ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற வாழ்வாதாரம் இங்க எல்லாம் இருக்கு. ஓகேவா, இங்க இருக்கிறவங்க எப்படியுமே வாழ்ந்துருவாங்க. அதனால இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்ம என்னன்னு சொல்றோம் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எதெல்லாம் சொல்றோம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நாமக்கல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க மக்கள் வந்து என்ன பண்றாங்க இன்கம் அவங்களுக்கு வந்து அதிக அளவுல கிடைக்குது வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான கூட்ஸ் ஈஸியா வந்து
கன்சியூம் பண்ணிப்பாங்க. அதுவே நீங்கள் டெல்டா ஏரியாஸ் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்து அந்த தஞ்சாவூர் அந்த பக்கம் நாகப்பட்டினம் அங்கெல்லாம் பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக யார் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு இன்கம் வந்து ரெடியூசஸாக தான் இருக்கும். அவங்க ஒரு 100 ருபீஸை வந்து பார்த்து அவங்க அதை வந்து செலவு பண்ணவே ரொம்ப யோசிப்பாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் சேலம் மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்களா அந்த மணியை வந்து பார்க்கவே மாட்டாங்க. இதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இன்னும் அதிகமான மோர் இன்கம், அவங்களுக்கு இன்னும் அதிக அளவில் வரும்போது எல்லாமே எப்படி இருக்கும், ஹைஃபையா இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். த இன்கம் ஆல்சோ எ ஃபேக்டர் தட் இன்ஃப்ளூயன்சஸ் த டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட். ஹென்ஸ் த டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எ சேஞ்ச் இன் டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட். அப்போ இந்த இடத்துல என்னது, இன்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை வந்து அந்த இடத்துல கொடுக்குது. அப்போ இன்கம் அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கறதுனால கண்டிப்பா டிமாண்ட், அந்த எந்த ஒரு பர்டிகுலர் குட்ஸாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கு, அந்த டிமாண்ட் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு யூ see the formula EY equal to proportionate change in quantity, so demand for a product by proportionate change in income. Okay, for most of the goods the income elasticity of demand is greater than one, indicating that with the change in income the demand will also change. Okay, income என்ன பண்ணனும்னு சொல்லிருக்காங்க, கண்டிப்பா டிமாண்டை வந்து சேஞ்ச் பண்ணும். income is one of the very most important indicator of the என்ன சொல்றாங்க, of the demand. டிமாண்டுக்கு இன்கம் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். ஓகே, மோர் இன்கமா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போறோம், ரிச்சான குட்ஸை வந்து நம்ம தேடி நம்ம போறோம். ஓகேவா, அதுதான் சரி. And for most of the goods the income elasticity of demand is greater than one, indicating that with the change in income the demand will also change, and that two in the same direction, that is more income means more demand and vice versa. Okay, more income இருந்ததுன்னா more income means more demand and vice versa அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். EP equal to what, quantity demanded by proportionate change in price, that is delta Q by delta P into B by Q. Next EY equal to what, demand for a product by proportionate change in income. Okay, next cross elasticity of demand. Cross elasticity of demand refers to the percentage change in quantity demanded for one commodity as a result of a small change in the price of another commodity. This type of elasticity usually arises in the case of the interrelated goods such as substitutes and complementary goods. The cross elasticity of demand for goods X and Y can be expressed as EC equal to proportionate change in demand of commodity X divided by proportionate change in price of commodity Y. Okay, this is the next topic, cross elasticity of demand. குறுக்கு தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். Okay, cross elasticity of demand refers to the percentage change in quantity demanded for one commodity as a result of a small change in the price of another commodity. Okay, இப்போ இது என்ன சொல்றோம் அப்படின்னா பாருங்க, cross elasticity of demand அப்படிங்கிறது அது percentage change in quantity demanded for one commodity. Okay, percentage change in quantity demanded for one commodity, ஒரு பொருள்ல இருந்து one commodity as a result of a small change in the price of another commodity. Okay, one price commodity ல இருந்து ஒரு very little small amount of change in the another commodity. This type of elasticity usually arise in the case of interrelated goods. அதாவது உள்ளுக்குள்ளைய interrelated, ஒன்னோட ஒன்னு தொடர்புடைய பொருள்களுக்கு தான் இந்த கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அது such as substitutes and complementary goods. அப்போ சப்போஸ் இந்த இன்டர் ரிலேட்டட் அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்புடைய பொருட்கள் குட்ஸுக்கு தான் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்றோம், சப்ஸ்டியூட், இதனுடைய மாற்று தேவைகளை இமீடியட்டா என்ன பண்றோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்ரி, ஓகே, அதுக்கு ஈடாக உள்ள வேற ஒரு பொருள்களை வந்து என்ன பண்ண எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் எ குட்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா proportionate change in demand of commodity X divided by proportionate change in price of commodity Y. Okay, so, I repeat once again, cross elasticity of demand. Cross elasticity of demand refers to the percentage change in quantity demanded for one commodity as a result of a small change in the price of another commodity. This type of elasticity is usually arise in the
case of the interrelated goods such as substitutes in a complementary goods. This cross elasticity of demand for goods X and Y can be expressed as EC equal to proportionate change in demand of commodity X divided by proportionate change in price of commodity Y. Okay. Next one, advertising elasticity of demand. The responsiveness of the change in demand due to the change in advertising or other proportional expenses known as advertising elasticity of demand. Okay, so generally it expresses UA equal to proportionate change in demand divided by proportionate change in advertising expenditure. Okay, அடுத்து advertisement elasticity of demand. ஒரு விளம்பர தேவையும் எப்படி ஒரு டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணுது, ஓகேவா, அதுவும் எப்படி ஒரு நெகிழ்வு தன்மையை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் advertising elasticity of demand. Okay, the responsiveness of the change in demand due to change in advertising or other proportional expenses is known as advertising elasticity of demand. Okay, இது நம்ம ஜெனரலா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம், EA equal to proportionate change in demand divided by proportionate change in advertising expenditure. Okay, the next topic, levels or degrees. Okay, the levels or degrees of price elasticity of demand. Okay, see the definition. The price elasticity of demand is commonly known as the elasticity of demand, which refers to the degree of responsiveness of demand to the change in the price of a commodity. Okay, levels or a degree of price elasticity of demand. Okay, now definition parunga. The price elasticity of demand is commonly known as the elasticity of demand. Okay va, இதுக்கு என்ன சொல்றேன்னா காமனா இதுக்கு as usual தான் the elasticity of demand அப்படினு தான் சொல்றோம். ஆனா இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா which refers to the degree or level வந்து இது டிபெண்ட் பண்றதுனால இத வந்து என்ன சொல்ற levels or degree of price elasticity of demand. இது டோட்டலி பாத்தீங்களா இதுல 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்களா perfectly elastic demand, அடுத்து perfectly inelastic demand, relatively elastic demand, relatively inelastic demand. Okay, I explain one by one. First one, perfectly elastic demand, EP equal to 0. The demand is said to be perfectly elastic when a slight change in the price of a commodity causes an infinite change in its quantity demanded, such as even a small rise in the price of a commodity can result in greater fall in demand even to 0. In some cases, a little fall in the price can result in the increase in demand due to infinity. In perfectly elastic demand, the demand curve is a horizontal straight line parallel to x-axis. Okay, see the graph graph பாருங்க. இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா perfectly elastic demandல அந்த curve பாருங்க horizontal straight line தான் நமக்கு வரும், parallel to x axis க்கு parallel தான் இந்த demand curve வரும். Okay, perfectly elastic demand அப்படினா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்களா, அதாவது என்ன அப்படின்னா perfectly elastic முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ள ஒரு தேவை அப்படி நாம சொல்றோம். ஓகேவா, இது என்ன அப்படின்னா விலையில ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்தாலோ அல்லது வேற விஷயத்துல ஏதாவது ஒரு ரீசன்னால ஒரு ஸ்மால் சேஞ்சஸ், ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பெரிய லெவல்ல வந்து ஒரு மாற்றமோ அல்லது வந்து ஒரு நாம முடிவெடுக்கிறோம் இல்லையா, அந்த முடிவுல எந்த விதமான ஒரு மாற்றமோ இல்லை அதாவது அதுல ஏற்படலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏற்படாத போது அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு தேவையை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா perfectly elastic demand அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த perfectly elastic demandல பாத்தீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பேசிக்கலி அது எப்படி perfectly elastic demand curve எப்படி இருக்குன்னா horizontal straight line தான் இருக்கும். எதுக்குன்னா parallel to x axis வந்து இது parallel தான் இருக்கும். ஓகேவா, அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, the demand is said to be perfectly elastic when a slight change in the price of a commodity causes an infinite change in its quantity demanded. அதாவது ஒரு பெரிய லெவல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து மாற்றத்தையோ ஏற்பட்டால் அது என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து முற்றிலும் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்சஸ் வந்து ஆயிரும். அதை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா perfectly elastic அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க perfectly inelastic demand, that is EP equal to 0 அப்படின்னு சொல்றோம். when there is no change in the demand. Okay,
Okay. Perfectly inelastic demand, that is EP equal to 0. பாருங்க second graph, this one perfectly inelastic demand, EP equal to 0. Okay, when there is no change in the demand for a product due to the change in the price, then the demand is said to be perfectly inelastic. Here the demand curve is a vertical straight line which shows that the demand remains unchanged irrespective change in the price. That is, quantity OQ remains unchanged at different prices P1, P2 and P3. Okay. Second, perfectly inelastic demand அப்படின்னு சொல்றோம். அது என்ன, கம்ப்ளீட் முற்றிலும் நெகிழ்ச்சியுற்ற ஒரு தேவை. கம்ப்ளீட்டா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு நெகிழ்ச்சியுற்றது perfectly inelastic. ஸோ அந்த perfectly inelasticல எப்படி இருக்குன்னா EP equal to 0. எப்படி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா விலையில ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாற்றம். ஓகேவா, அதாவது விலையில் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு மாற்றம் அல்லது ஒரு பெரிய சேஞ்சஸ், இது என்ன பண்ணாது அப்படின்னா தேவையில எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் வந்து உண்டாக்கல. ஓகேவா, விலையில ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டாலோ இல்ல பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டாலோ எதுல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னு சொல்றோம், தேவையில வந்து எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா இங்க வந்து என்ன ஆகுது, டிமாண்ட் பாத்தீங்களா ஒய், இதுக்கு என்ன பண்ணுது, இதுக்கு வந்து அப்படியே வந்து எப்படி இருக்கு, எப்படி இதுல வந்து ஹரிசாண்டலா இருந்ததோ அந்த மாதிரி இது எப்படி இருக்கு அப்படின்னா வெர்டிக்கலா இருக்கு. ஓகேவா, இப்போ இதுக்கும் எலாஸ்டிக்கும் இன்எலாஸ்டிக்கும் அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா டிஃபரன்ஸ். பாருங்க இங்க எப்படி இருக்கு, டிமாண்ட் கர்வ் இஸ் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கு, இதுல வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு which shows the demand remains unchanged. ஓகே, இந்த என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல வந்து perfectly elasticல வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த இடத்துல கர்வ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஹரிசாண்டலா இருந்தது, அது parallel to x axis. இந்த இதுல எப்படி இருக்கு அப்படின்னா வெர்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து அந்த ஒரு பெரிய விஷயம் வந்து என்ன பண்ணாது, டிமாண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை வந்து இங்க ஏற்படுத்தல அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் third one, relatively elastic demand, that is EP is greater than 1. The demand is relatively elastic when the proportionate change in the demand for a commodity is greater than the proportionate change in its price. Here the demand curve is gradually sloping, which shows that proportionate change in quantity from 5 to 10 is greater than the proportionate change in the price from 11 to 10. So அதாவது ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லி எலாஸ்டிக் டிமாண்ட் இல்லை EP ஈக்குவல் டு என்ன சொல்றோம் 1. அது மிகை தேவை, ரிலேட்டிவ்லி அதாவது ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் மிகை தேவை அப்படின்னு சொல்றோம். அது விலையில ஏற்பட்ட ஒரு மாற்றம், அதனுடைய விகிதம் டிஃபரன்ஷியேட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையை வந்து அதிகமாக இருந்ததுன்னா, தேவையுடைய மாற்றத்தில் அதிகமாக இருந்தது அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ப்ரைஸ்ல சேஞ்சஸ் இருக்கணும். ஓகே, அதான் சொல்றாங்க பாருங்க, இன்னொரு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டிமாண்ட் இஸ் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் when the proportionate change in the demand for a commodity is greater than the proportionate change in its price. ஓகே, விலையில ஏற்பட்ட மாற்ற விகிதத்தை விட எப்படி இருக்கும் அப்படின்னா தேவையுடைய மாற்ற விகிதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சரி, இது நம்ம கிராஃபை வந்து இதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். இதுல எப்படி இருக்கு கிராஜுவல், அது எப்படி இருக்கு பாருங்க, கிராஜுவலா வந்து மாறி இருக்கு, கிராஜுவலா ஸ்லோப் ஆயிருக்கு. கிராஜுவலா ஸ்லோப்னா என்ன அர்த்தம், படிப்படியா வந்து ஸ்லோப் ஆயிருக்கு. ஓகே, இது தேர்ட் கிராஃப், இதுதான் படிப்படியா என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்லோப் ஆயிருக்கு. ஓகேவா, இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா இது எதை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த கிராஜுவலி ஸ்லோப்பிங் வந்து proportionate change in quantity from 5 to 10. அதாவது நமக்கு வந்து 5% தேவையா இருந்தது அப்படின்னா அந்த 5ல இருந்து 10க்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மாறி இருக்கு அப்படிங்கறத காட்டுது. அது என்ன ஆகுது, படிப்படியான ஒரு ஸ்லோப்பிங்கை தான் அது கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். அது EP is அது less than 1. When the proportionate change in the demand for a product is less than the proportionate change in the price, the demand is said to be relatively inelastic. It is also called as the elasticity less than unity. Here the demand curve is steeply sloping, which shows that the change in the quantity from OQ0 to OQ1 is relatively
smaller than the change in the price from OP1 to OP2. Okay, relatively inelastic. Third one, அப்படின்னு அர்த்தம் குறைவான நெகிழ்ச்சி உள்ள தேவை அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னா ஓகேவா. இதுல என்னன்னா விலையில ஏற்பட்ட ஒரு பெரிய பெர்சன்டேஜ் சேஞ்சஸ் ஓகேவா. அதே மாதிரி விலையில ஏற்பட்ட பெரிய பெர்சன்டேஜ் சேஞ்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னா தேவையில டிமாண்ட்ல ஒரு லெஸ் பெர்சன்டேஜை மட்டும் ஏற்படுத்துது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன ஒன்றுக்கு ஒன்று குறைவான ஒரு நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஒன்று வந்து கிரேட்டராக இருக்கு, இன்னொன்று வந்து எப்படி இருக்கு லெஸ்ஸாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய அந்த கர்வ் பாருங்க, இது இஸ் ஆல்ஸ் என்ன ஆகுது டிமாண்ட் கர்வ் இஸ் ஸ்டெப்லி ஸ்லோப்பிங். ரொம்ப என்ன பண்ணுது அந்த தேவைக்கோடு வேகமாக சரியுது. எங்க இருந்து பாருங்க OP1 அதுல இருந்து கிராஃப்ல பாருங்க OP1 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு இல்லையா பாருங்க OP1 அதுல இருந்து என்ன பண்ணுது அந்த OP2க்கு வேகமா என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ EP equal to 1. ஓகேவா. The demand is unitary elastic when the proportionate change in the price of a product results in the same proportionate change in the quantity demanded. Here the shape of the demand curve is a rectangular hyperbola which shows that area under the curve is equal to 1. That is OP0 R0 Q0 equal to OP1 R1 Q1. யூனிட்டரி எலாஸ்டிக் மெத்தட் அழகு தேவை நெகிழ்ச்சின்னு சொல்றோம். ஓகேவா. இது வந்து பிரைஸ்ல the demand is unitary elastic when the proportionate change in the price of a product results in the same proportionate change in the quantity demanded அப்படின்னு சொல்றது. விலையில ஏற்படக்கூடிய பெர்சன்டேஜ் சேஞ்சஸ் என்ன பண்ணுதுன்னா அதே ஈக்குவல் பெர்சன்டேஜ் அளவையே என்ன பண்ணும் அப்படின்னா டிமாண்ட்லையும் ஏற்படுத்தும். ஓகே, பிரைஸ்ல அதாவது என்ன சேஞ்சஸை ஏற்படுத்துதோ அதே சேஞ்சஸை டிமாண்ட்லையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஏற்படுத்துச்சுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்றோம் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இங்க பாத்தீங்களா கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைபர்போலா அந்த ஒரு கிராஃப் தான் வரும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் மொத்தம் டோட்டலா பாத்தீங்களா டிகிரிஸ் ஆஃப் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பாத்தீங்களா ஒரு 5 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் EP, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க நியூமரிக்கல் வேல்யூ, இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் டிஸ்கிரிப்ஷன், தேர்ட் ஒன் அண்ட் ஷேப் ஆஃப் த டிமாண்ட் கர்வ். ஓகே, அந்த பேராகிராஃப்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க EP ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. EP வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கிராஃப்ல இன்ஃபினிட்டிவா இருந்தது அப்படின்னா இதுல எப்படி இருக்கு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஓகேவா. இது எது இதுல அந்த டெர்மினாலஜில எப்படி இருக்கு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஓகே, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா தான் இருக்கு. இங்க பாருங்க சேஞ்ச் இன் டிமாண்ட் இஸ் இன்ஃபினிட்டிவ் at a given price. ஓகே, இங்க எப்படி இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க சேஞ்ச் இன் டிமாண்ட் இஸ் இன்ஃபினிட்டி at a given price. நெக்ஸ்ட் அந்த ஷேப் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் பாத்தீங்களா ஹரிசாண்டல். நெக்ஸ்ட் பாருங்க EP equal to 0. இதுல perfectly inelastic. இங்க demand remains in change whatever be changes in price and the shape of the curve is the vertical. Third one EP equal to 1. So the unitary elastic, the change in price rectangular or hyperbola. Okay, அதுல எதுல இருக்கு அந்த shape of the curve rectangular or hyperbola. Next பாருங்க EP is greater than 1. So inelastic. So delta Q is greater than அது percentageல சொல்றாங்க. ஓகே, நம்ம இது ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த EP is greater than 1 less than 1 இது ரெண்டையுமே நம்ம எதுல கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா percentageல வந்து கால்குலேட் பண்றோம். ஓகேவா. அப்ப delta P is a great divided by delta P. இது அந்த shape of the curve எப்படி இருக்குன்னா ஸ்டீப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க EP smaller than 1 the elastic delta Q அதை விட greater than delta P is a flatter. லாஸ்ட் ஒன் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிளாட்டரா இருக்கும். ஓகேவா. இது டிகிரிஸ் ஆஃப் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க see the numerical value EP equal to infinity perfectly அந்த டெர்மினாலஜில எப்படி இருக்கும் perfectly elastic description change in demand is infinity at a given price shape of the demand curve horizontal. Next EP equal to 0
perfectly inelastic. Demand remains unchanged whatever be the change in price. Shape of the demand curve is the vertical. Next, EP equal to 1, unitary elastic, that is percentage delta Q is equal to percentage delta P. This is the shape of the demand curve, rectangular hyperbola. Next, 0 is greater than EP is greater, 0 less than greater than EP greater than 1 inelastic, that is percentage delta Q by delta percentage delta P. Slope of the curve steeper. Next, EP is less than 1 elastic, delta Q greater than delta P, that is a flatter curve. Okay. Next, determinants of elasticity of demand. So there are many factors that determine the degree of price elasticity of demand. First one, availability of substitutes. If close substitutes are available for a product, then the demand for the product turns to be very elastic. If the price of that product increases, buyers will buy its substitutes, hence fall in its demand will be very large. Hence price elasticity will be larger. Example, vegetables. For salt, no close substitutes are available. Hence, even if price of salt increases, the fall in demand may be 0 or less. Hence, salt price inelastic. Okay. So, next pathina, determinants of elasticity of demand. The elasticity of demand ku enna adha thevai negilchiye vandu தீர்மானிக்கிறதல எது அப்படினு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, எது எல்லாம் வந்து தீர்மானிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ன சொல்றோம், அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ். அதாவது அதுக்கு பதிலீட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது இப்போ ஒரு பொருளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த ஒரு கூட்ஸுக்குமே அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் கண்டிப்பா வந்து இருக்கும். ஓகேவா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பொருளினுடைய டிமாண்டை வந்து என்ன பண்ணும், கண்டிப்பா வந்து அது ஒரு அந்த கிரியேட் பண்ணும். ஓகேவா, சப்போஸ் அந்த பொருளினுடைய விலை அதிகரிச்சா மக்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அதனுடைய சப்ஸ்டிடியூட்ஸ் தான் வாங்க ஆரம்பிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, அதாவது கம்மியா விலை குறைஞ்சு உயர்ந்தா கூட அந்த பொருளினுடைய தேவையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் வந்து உபயோகப்படுத்துறது ரொம்ப கம்மியாயிடும். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் அப்படி சொல்றாங்க. நமக்கே நல்லா தெரியும், சில வெஜிடபிள்ஸ்ல ரொம்ப பிரைஸ் ஹைக்கு போச்சு, நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதோட யூசேஜை வந்து ஆட்டோமேட்டிக்கலா நம்ம வந்து குறைச்சிப்போம், ரெடியூஸ் பண்ணிப்போம். ஓகேவா, ஆனா சில பொருளுக்கு என்ன கிடையாது அப்படின்னு, there is no substitute அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட். சால்ட்டுக்கு ஏதாவது வந்து சப்ஸ்டிடியூட் இருக்கா? டெஃபினட்டா கிடையாது. ஓகேவா, இது வந்து விலை தேவை எப்ப வந்தாலும் அதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, அந்த நெகிழ்ச்சித்தன்மையை வந்து உருவாக்கவே முடியாது. அதான் சொல்றாங்க பாருங்க, if the price of salt increases, the fall in demand may be 0 or less, hence salt price is inelastic. சால்ட் prices எப்பவுமே எப்படி இருக்கும், inelastic-ஆ தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, proportion of consumers income spent. If smaller proportion of consumer income is spent on particular commodity, say X, price elasticity of demand for X will be smaller. Take for example salt. People spend very small proportion of their income on salt, hence salt will have small elasticity of demand or inelastic. Next, அந்த நுகர்வோருடைய வருமானத்துல எவ்வளவு செலவு பண்றாங்க, அதான் proportion of consumer income spent. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கன்சியூம் பண்ற, அதாவது நுகர்வோருடைய வருமானம் எவ்வளவு, அதுல அவங்க எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அதை பொறுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட், அது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சால்ட்டை தான் எடுத்துக்கிறாங்க. அந்த சால்ட்டுக்கு வந்து நம்ம செலவு பண்றனுடைய அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மி தான், லெஸ் தான். ஓகேவா, ஆனா அந்த சால்ட்டினுடைய தேவை நமக்கு எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. Next, number of uses of commodity. If a commodity is used for greater number of uses, its price elasticity will also be larger. For example, milk. Milk is used as buttermilk, curd, ghee and for making ice cream, etc. Hence, even the small fall in the price of milk will tempt the consumer to use more milk for many purposes. Hence, milk has greater price elasticity of demand. Okay. So, next பாருங்க, number of uses of commodity. ஒரு பொருளினுடைய பயன்கள் சொல்றாங்க. ஓகேவா, அது எக்ஸாம்பிள் என்ன, ஒரு பொருளினுடைய பயன்கள்னா ஒரு அந்த கூட்ஸால நமக்கு வந்து அதிகமான ஒரு யூசேஜ் இருந்ததுன்னா, அந்த யூசேஜ் அந்த மாதிரி கூட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது தேவையை வந்து நம்ம கண்டிப்பா கன்சியூம் வந்து குறைச்சிக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், கன்சியூம் வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, பாலினுடைய விலை சிறிது குறைஞ்சாலும்
அந்த பால்ல இருந்து மோர் தயிர் இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இதை எல்லாத்தையும் உருவாக்குறோம். அப்போ அதனுடைய தேவை எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு. அடுத்து காம்ப்ளிமெண்டரி பிட்வீன் குட்ஸ். காம்ப்ளிமெண்ட்னா இது இணைப்பு பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், along with petrol, lubricating oil is also used for running automobiles. Here is a rise in the price of lubricating oil may not reduce the demand for lubricating oil. Hence, the complementary goods here, lubricating oil will be price inelastic. அதாவது இணைப்பு பொருட்கள். அதை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து வண்டி வச்சுருக்கோம், வாகனம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல், இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் இதையெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஓகேவா, இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் அதனுடைய ப்ரைஸ் வந்து அதனுடைய தேவையும் அதிகரிக்குது. ப்ரைஸ் அதிகரித்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அதனுடைய தேவையை வந்து குறைச்சிக்கவே மாட்டோம், குறைச்சிக்கவும் முடியாது. ஏன்னா அதனுடைய தேவை எதனோட வந்து இணைஞ்சுதான் இருக்குது, பெட்ரோலோட. அப்போ அதனுடைய தொடர்புடையது, பெட்ரோலோட தொடர்புடையது எது அப்படின்னா லூப்ரிகேட்டிங் ஆயில். அப்போ ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி. சப்ஸ்டியூட்ஸ்னா இதுக்கு இணையாக வேற வாங்கிக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ரினா ஒன்னோட ஒன்று வந்து துணை. அப்போ பெட்ரோல் நம்ம எவ்வளோக்கு யூசேஜ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி லூப்ரிகேட்டிங் ஆயிலையும் நம்ம என்ன பண்ணுவோம், யூசேஜ் பண்ணிட்டு தான் இருப்போம். லூப்ரிகேட்டிங் ஆயிலும் நமக்கு வந்து என்ன பண்ணுது, தேவையா இருக்கு. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, பெட்ரோலினுடைய தேவையாவும் நம்மளால குறைச்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் டைம். In the long run, the price elasticity of demand for many goods will be larger. That is so because in the long run, many substitutes can be discovered or invented. Therefore, the demand is generally more elastic in the long run than in the short run. In the short run, bringing out new substitute is difficult. அடுத்து காலம், டைமை சொல்றாங்க. ஓகேவா, நீண்ட காலத்துக்கு என்ன பண்றாங்க, பெரும்பாலான பொருள்களுக்கு வந்து என்ன பண்ண, இந்த விலை தேவை நிகழ்ச்சி வந்து அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, நீண்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ரொம்ப அதாவது ஷார்ட் ரன்னாக யூஸ் பண்ணுறதை விட லாங் ரன் கூட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லாங் ரன் கூட்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் கொண்டு வர்றது வந்து ரொம்ப 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 வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.